இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ பழைய 20 வருஷ வீடுனா நீங்கள் எப்படி செல்ஃப் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடை வந்து எப்படி மாடரேட் லிவிங்காக கொண்டு வரணும், அதே நேரத்தில் ஃபீஸிபிளாக இருக்கணும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். இந்த 3 கான்செப்டை வந்து நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். எதுனா வீடு வந்து அஸ்தட்டிக் லுக்கில் இருக்கணும், பார்க்குறதுக்கு பழைய வீடு மாதிரி தெரியக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீஸிபிளாக இருக்கும், அதாவது உங்களுக்கு வந்து அதை பயன்படுத்தும் போது எந்த விதமான இடத்துலையும் டிஸ்டர்பன்ஸும் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடாது. அது மெயின் மோட்டிவ். அதுக்கப்புறம் 3வது பார்த்திங்கன்னா ஹெல்த் கான்சியஸாக உங்கள் வீடு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல என்வான்மெண்ட்டையும் ஒரு வார்ம் லிவிங்கையும் ஒரு ஹாப்பினஸையும் ஒரு மைண்டு கிளியரான தன்மையும் கொடுக்கணும். சைமல்டேனியஸாக டியூரபிளும் கொடுக்கணும். ஒரு பெயிண்டிங் யூஸ் பண்ண அந்த பெயிண்டிங் வந்து உங்களுக்கு ஒரு சர்டன் டைம்லேயே வந்து போர் அடிச்சிடக்கூடாது. இந்த எல்லா கான்செப்டையுமே உள்வாங்கி இதில் நாங்கள் வந்து நிறைய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த விஷயத்தில் ஒவ்வொரு தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம ஒரு பிஸ்னஸ் இது பண்ண முடியாது. இது எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இன்டீரியர் டிசைனர் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க ஒரு வந்து லேண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்குறது. இந்த மாதிரி மூணு இதுவுமே ஒரே நேரத்தில் சேரும்போது தான் எல்லாமே நாங்கள் வந்து இதில் எடுத்துகிட்டு வர முடியும். எப்படி அப்படின்னா ஒரு இடத்த நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போதே வந்து அந்த ப்ரிலிமினரி ஒர்க்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எப்படிப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னா கரெக்டாக இருக்கும், அந்த இடத்துல ஒரு லேண்டில் வந்து ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை வந்து எப்படி நம்ம அதை வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனோடையே சேர்த்து எடுத்துகிட்டு போகிறது, அதெல்லாம் கூட நாங்கள் பிளான் பண்ணிடுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த மாதிரி லிவிங் கொடுத்தா கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லாயிருக்கும், அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது இன்டீரியர் இதுக்கேற்ற மாதிரி இன்டீரியர் எப்படி பண்ணணும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராசஸ் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரியே தான் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, அதாவது உங்களுக்கு வந்து பணம் வந்து ஒரு மேட்ரு கிடையாது. இடம் இருக்குது, எனக்கு வந்து ஒரு நல்ல வீடு, நல்ல ஒரு இடத்த ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு நல்ல வீடு, ஒரு காம் லிவிங், எனக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு வர்றவங்க மட்டும் எங்கிட்ட வாங்க. எதனால் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ஆளுக்கு தான் நாங்கள் சொல்யூஷன் கொடுக்குறோம். ஏன்னா எல்லாத்தையுமே நாங்கள் கஸ்டமர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அப்ரூவல் வாங்கி ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் பண்ணணும் அப்படின்னா அதில் உள்ள வந்து அந்த அஸ்தட்டிக்கான இது நாங்கள் என்ன மைண்டில் நினைக்கிறோமோ அதை கொண்டு வரவே முடியாது. எதனால் அப்படின்னா இது வந்து ஒன் மேன் ஷோ மாதிரி தான். நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, எல்லாத்தையுமே உங்களுக்கு எஜுகேட் பண்ணி ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு வந்து அதை உங்கள்கிட்ட கொடுக்கும்போது செட் ஆகாது. இப்போ வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க, 6 மெம்பர்ஸுக்குமே வேறு கலர்ஸ் பிடிக்கும், வேறு டிசைன்ஸ் பிடிக்கும். ஆனால் அதெல்லாம் நாங்கள் உள்வாங்கி எடுத்துக்கிட்டு நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த செல்ஃப்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பழைய மாடல் தான், ஆன்டிக் மாடல் தான். இது வந்து இது மாறாமல், இந்த பழமை மாறாமல் நாங்கள் புதுமையாக இது கொண்டு வந்திருக்கோம். இந்த இடத்துல இதுக்கு பேரலாக வந்து பிவிசியில் பிளான் பண்ணியிருக்கோம், ப்ளைவுட்டில் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது இன்டீரியர் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாக்ட்லி எப்படி இந்த இது வீடு வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு எடுத்து போடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து டைல் லைன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த லைன் ப்ரொவிஷன் இதெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டோரும் பார்த்திங்கன்னா பழைய டோர் தான், பழைய டோர். இந்த டோரில் நீங்கள் புதுசாக டோரா அப்படின்னா புது லுக்கு இதில் வந்து ஒரு ஆன்டிக் லுக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல சுருக்கங்கள் இருக்கும், நிறைய இடத்துல பாயிண்ட்ஸ் இருக்கும். இதை வந்து ஒரு காமனாக ஒரு வீடோட ஃபுல்லாக ஆஸ்தட்டிக்கோட பார்க்கும்போது இது வந்து ஒரு ஆன்டிக் லுக்காக தான் நீங்கள் பார்க்கணும். இந்த ஆன்டிக் லுக் அப்படின்றது மாதிரி மைண்ட் ஏற்றுக்குச்சுன்னா இந்த வீடு வந்து உங்களுக்கு வந்து அப்படி இருக்கும், ஒரு ஆசமாக இருக்கும். அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒரு டியூரிங் டே டைமில் வந்து இது வந்து ரொம்ப ஆசமாக இருக்கும் இந்த வீடு. இது வந்து வெளியில் உள்ள ஏரியா இது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வாஷிங் ஏரியா தான். இந்த வாஷிங் ஏரியாவில் புதுசாக பிளான் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வாஷிங் மிஷின் வருது. ஸோ இந்த இடத்துல வாஷிங் மிஷின் வருது, இந்த இது கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் இதான் சொன்னேன்ல உங்களுக்கு 20 இயர்ஸ் ஓல்டு வீடு அப்படின்னு போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த பாத்ரூம் டைல் கான்செப்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா இது நார்மலாக வந்து இது கீழே வரும், இது மேலே வரும், இது மிடில் வரும். இதுதான் நார்மல். நம்ம இன்டீரியர் டிசைனர் வந்து ஒரு இதை பண்ணும்போது அது வந்து நம்ம வேறு மாதிரி டைமென்ஷனில் எப்படி பார்க்கலாம் அப்படின்றது நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி அந்த இது நல்லா இருக்கணும்னு எடுத்துகிட்டு வருவோம். ஸோ அந்த கான்செப்டில் இந்த டார்க்கெல்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம், லைட் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ப்ளஸ் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து கீழேருந்தே பேரலாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ கீழேருந்தே இது நார்மலாக இது எல்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. மேக்ஸிமம் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த இன்டீரியர் எதெல்லாம் நீங்கள் பாருங்கள் கீழேருந்து நார்மலாக எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. இது நார்மலாக நாங்கள் கீழேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே ஒயிட்டு இந்த இடத்துல இது பண்ணியிருக்கோம். இது பழைய கிரில். அந்த பழைய கிரில் வந்து பழைய கிரில் வந்து இரும்புலே கண்ணாடி போடலாம். ஸோ இதை வந்து நாங்கள் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ இதை அப்படியே கேரி பண்ணி இதை வந்து அழகுப்படுத்தியிருக்கோம். இதுக்கு வெளியில் வந்து யூபிவிசி விண்டோஸ் வருது. அப்புறம் வந்து இதில் பார்த்திங்கன்னா ரெயின் ஷவர் வருது. ரெயின் ஷவர் பபிள் ஷவர் கரோவைட்னு ஒரு பிராண்ட் இருக்குது, அதில் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் இந்த இதில் ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு இது பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா
இது ஒரு சின்ன வாஷ்ரூம் ஏரியா. இதில் வந்து இந்த வெஸ்டர்ன் டாய்லெட், இந்தியன் டாய்லெட் இருந்து வெஸ்டர்னாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சின்ன இடம் தான். ஸோ அதனால் இதில் ரொம்ப அகாமடேட் பண்ணுறதுக்கு எதுவும் ஐடியா இல்லை. இங்கே ஒரு சின்ன டேப் வருது, இந்த இதில் ஒரு கிளாசெட் வருது. அப்புறம் இந்த பாத் வந்து இந்த கலர்லேயே சைமல்டேனியஸாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன்னா இது போகிற வழி சைமல்டேனியஸாக 2 பாத்ரூமுக்கு இடையில வருதுன்றதால இந்த கலர் நாங்கள் கொடுத்துட்டோம். ஸோ இதான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இவ்வளோ தான். இது வெளியில் இன்டீரியர் ஒர்க் எதுவும் பண்ணலை. இது வரைக்கும் வீடு இன்டீரியர் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். எக்ஸ்டீரியர் எதுவும் கமிட் ஆகலை. ஸோ எக்ஸ்டீரியர் நாங்கள் எதுவும் பண்ணலை. இன்கேஸ் எக்ஸ்டீரியர் பண்ணுறதா இருந்தால் அவங்களுக்கு ஃபர்தராக அடுத்தடுத்த வீடியோவில் எடுத்து போகிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் 64 இன்டீரியர் யூடியூப் சேனல். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணுறதுக்கு கஸ்டமரோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ கஸ்டமர் சப்போர்ட் முக்கியன்றதை விட நாங்கள் என்ன ரோல் ப்ளே பண்ணுறோன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து ஆசமான விஷயங்கள்லாம் நடக்கும். அதை ஏற்றுக்கணும். அதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் வந்து ஃபார்வேர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து ஒரு லைவ்லி என்வாயன்மெண்ட் இதெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து கஸ்டமர்கிட்ட நம்ம சஜஷன் கேட்டு பண்ணும்போது அது வந்து என்டையர்லி திங் மாறிடும். ஸோ நானும் இல்லை, ஒரு இன்டீரியர் டிசைனர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாரு, ஒரு லேண்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிலாம் பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் அவருக்கு ஃப்ரீடம் கொடுங்க. அவருக்கு ஃப்ரீடம் கொடுத்து உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும், என்ன சாய்ஸ், உங்கள்கிட்ட வந்து என்னென்ன விருப்பமான விஷயங்கள் இருக்குது அதை மட்டும் தெளிவாக சொல்லுங்கள். அவரோட சிந்தனையில் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு ட்ரீம் கம் ட்ரூ ப்ராஜெக்ட்டு கொண்டு வருவார். இதுதான் இதோட ஹோல் ஐடியா. ஸோ ட்ரீமில் இருக்கிறது ட்ரீம் கம் ட்ரூ வந்து ஒரு இன்டீரியர் டிசைனர் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து மட்டும்தான் அதை எடுத்துகிட்டு வர முடியும். அதை வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த ப்ராஜெக்டில். அதை நான் நம்புகிறேன் அது மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு. இது கிளைண்ட்டை பார்த்துட்டு கிளைண்ட் வந்து வெரி ஹாப்பி அபவுட் இட். கிளைண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து இது ஒரு பேஸ் எடுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு அடுத்தது ஃபர்தராக ஃபுல் வீடியோஸ் எல்லாமே எடுத்து போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அடுத்த இன்டீரியர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எப்படி இருக்குது இந்த வீடியோன்றது ஒருவாட்டி காமிக்கிறேன். ஃபுல்லாக ஒருவாட்டி வீடியோ எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவேன். இந்த டிசைன் எல்லாம் ஒவ்வொரு ஆங்கிள்லேருந்து ஒவ்வொரு டைரெக்ஷன்லேருந்து இந்த டைரெக்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வியூ தெரியும். இப்போ நீங்கள் அந்த டைரெக்ஷன்லேருந்து இந்த வீட்டை பார்க்கும்போது இந்த டைரெக்ஷன் இந்த வியூ ஒன்று தெரியும். அதுமாதிரி இந்த டைரெக்ஷன்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது இந்த டைரெக்ஷனில் ஒரு வியூ தெரியும். அதுமாதிரி ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துருக்கோம். இந்த டைரெக்ஷன்லேருந்து வீட்டை பார்க்கும்போது ஒரு இது தெரியும். இது வந்து லிவிங் ஏரியா, அது டைனிங் ஏரியா, இது டிவி கம் சிஸ்டம் ஆப்ரேட்டட் ஏரியா. இப்போ நிறைய பேர் வந்து நம்ம ஸ்மார்ட் டிவி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், சிஸ்டம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால் இதை வந்து நாங்கள் வந்து இந்த கான்செப்டை புதுசாக கொண்டு வந்திருக்கோம். எப்படி அப்படின்னா ஒரு டிவி பார்க்குற சைமல்டேனியஸாக அதே சேம் ஃபீலை வந்து நீங்கள் சிஸ்டம்லேயும் எடுத்துகிட்டு வரணும். ஸோ சிஸ்டமில் நீங்கள் எதாவது படம் பார்க்கணும் வைக்கணுன்னா கூட நீங்கள் அதுக்கு தனியாக ஒரு ரூம் தேடணும், ரூமில் போய் ஆப்ரேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு காமன் ஏரியாலே நீங்கள் வந்து சிஸ்டமையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணி அதிலே நீங்கள் படம் பார்த்துக்கலாம், வச்சுக்கலாம். அதுதான் இதோட ஹோல் கான்செப்ட். இந்த மாதிரி கான்செப்டை வந்து நாங்கள் இதில் கொடுத்ததில் வந்து நாங்கள் வி ஆர் வெரி வெரி ஹாப்பி அபவுட். எதனால் அப்படின்னா ஒரு கெட் டுகெதர், ஒரு ஃபேமிலி என்வாயன்மெண்ட்டாக இருக்கும்போது ஒரு வீடு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரொடக்டிவ் ஏரியாவையும் யூஸ் பண்ணலாம், ஒரு சிஸ்டமில் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ஒரே கனெக்டிவிட்டி, டிவி கனெக்டிவிட்டி டு சிஸ்டம் கனெக்டிவிட்டி டு எல்லாமே இந்த இடத்துல கொண்டு வந்துடலாம். அதுதான் இதோட ஹோல் கான்செப்ட். அதே மாதிரி இந்த ஆங்கிள்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிளில் தெரியும். இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு வீடியோவில் இந்த ஆர்ச். இப்போ நம்ம போட்டு சீட்டு போட்டு உட்காரும்போது ஒரு ஆர்ச் மாதிரி ஃபீல் கிடைக்கும். ஸோ இங்கேருந்து நீங்கள் டிவி ஒரு வாட்ச் பண்ணும்போது ஒரு 42 இன்ச் ஒரு 50 இன்ச்சஸ் எல்இடி டிவியோ ஏதோ வாட்ச் பண்ணும்போது உங்களுக்கு வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இதை நாங்கள் இந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த வீடியோவில் கான்ஃபிடென்ட்டாக பேச முடியுது எங்களுக்கு. அதுமாதிரி ஒவ்வொரு டைரெக்ஷன்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த வியூ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சிஸ்டம் டிசைன்லாம் தெரியும் உங்களுக்கு. அதுமாதிரி இந்த பழைய ஆர்ட் ஒர்க்லாம் எங்கேயாவது ஏதாவது உங்களுக்கு வந்து கலர் அபரிமிதமாக இருக்குது, இந்த இடத்துல ஆக்வர்டாக இருக்குதுன்னு எதுவுமே நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது. ஒரு காம் என்வாயன்மெண்ட், காம்லி நீங்கள் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய ஆர்ட் ஒர்க். இதெல்லாம் வீடு கட்டும்போது அவங்க பண்ண ஆர்ட் ஒர்க்கு. ஸோ இந்த ஆர்ட் ஒர்க் வந்து அப்படியே இதோட அக்கோமடேட் ஆகி எடுத்துகிட்டு வர மாதிரி இந்த மெயினாக பார்த்திங்கன்னா இதில் உள்ள கலர்ஸ் மட்டும்தான் நாங்கள் இந்த இடத்துல எல்லாமே பிரித்து கொடுத்துருக்கோம். அதுதான் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங். இதில் உள்ள எல்லா கலர்ஸ், இந்த ரோஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ப்ளூ யூஸ் பண்ணியிருக்கோம், க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த எல்லோவுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம இந்த சாஃப்ரான்னு சொல்லிட்டு டஸ்கி சாஃப்ரான்னு சொல்லிட்டு இந்த கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கலர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா என்டர்லி டிஃப்ரெண்ட் கலர்ஸ். இதெல்லாம் ப்ளூ மாதிரி உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி தெரியும், இதெல்லாம் லைட் கலர்ஸ் தான், கொஞ்சம் டார்க் பண்ணி இதை நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதுதான் ஹோல் கான்செப்ட். ஒரு வீடை பார்த்துருங்க. அந்த வீடியோ மட்டும் உள்ளே எடுத்துகிட்டு போய் ஒரு இப்போ வச்சு காமிச்சிட்டேன். அந்த வீடியோவில் காமியதை
ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் 6-4 இன்டீரியர் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அப்டேட்டட் திங்ஸ் இருக்குது நிறையா. வந்து இப்போ வேர்ல்டு வந்து மாறிக்கிட்டு இருக்குது. ஆஃப்டர் கொரோனா பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலு, ஒரு நல்ல என்வாயன்மெண்ட் இருக்கணும். பணம் மட்டுமே விஷயம் கிடையாது, வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்கணும். நிறைய பேர் வந்து எக்ஸ்ப்ளோரர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோரர் பண்ணுற விஷயங்களில் வந்து இதுவும் ஒன்று. இன்டீரியர் வந்து பேசிக் திங். நீங்கள் எங்கே போங்க, நீங்கள் பகலெல்லாம் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு வந்து ஸ்வீட் ஹோம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஹாப்பி லிவிங் வந்து லீட் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு வீட்டில் எடுத்துகிட்டு வரோன்றதை நாங்கள் வந்து கேரண்டியாக நாங்கள் சொல்கிறோம். ஸோ நாட் ஓன்லி இன்டீரியர், நீங்கள் இடம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுலேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அதிலே இன்டீரியர் பண்ணி டர்ன்கீ சொல்யூஷன்ஸ் தான் நாங்கள் பண்ணுறோம். ஸோ அந்த டர்ன்கீ சொல்யூஷன்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அல்லது நாங்கள் என்ன உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை கொடுக்க முடியும். இதுக்கு இடையில் வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட் நீங்கள் தனித்தனியாக பண்ணிங்க அப்படின்னா எங்களால் இந்த என்வால்மெண்ட்டையோ இந்த ஒரு லைஃப் ஸ்டைலையோ அஸ்தட்டிக் லுக்கே கண்டிப்பாக கொண்டு வர முடியாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் 6-4 இன்டீரியர் யூடியூப் சேனல். தேங்க்யூ.